வணக்கம் இந்தியா. இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நமது சந்தைகள் கடைசி 2 நாட்கள் ஒரு சற்று ஏறியது என்றாலும் ட்ரேடர்ஸ் பார்த்திங்கனாக்க புக்குடு ப்ராஃபிட்ஸை 26,000க்கு மேலே பண்ணினதை நம்மளால் பார்க்க முடிந்தது. பட் இருந்தாலும் நிஃப்டி 26,046 முடிவடைந்திருக்கிறது. மெயினாக காரணங்களை பார்க்கும் பொழுது எஃப்ஐஐ செல்லிங் நிற்காமல் வந்து கொண்டிருந்தது. அதற்கு காரணம் என்ன? ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைந்து கொண்டிருப்பது. ஸோ ரெண்டாவது, இந்த யூஎஸ் இந்தியா ட்ரேடில் நம்ம முதலே பேசியிருக்கோம். அந்த டிலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெகோசியேஷன் அதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட்டில் ஒரு இம்பேக்டை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அதுமாரி இந்தியன் ஈக்விட்டியும் குளோபல் ஈக்விட்டியில் பார்க்கும்போது அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மெயினாக இந்திய ரூபாயுடைய மதிப்பு ஹீட்டிங் ஃப்ரெஷ் லோ இந்த உலக சந்தைகளில், அதுதான் காரணம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வரும் வாரம் எப்படி இருக்கும், என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ஸ்டேபிள் டொமஸ்டிக் இன்ஃப்ளேஷன் டேட்டா, தென் யூஎஸ் ஃபெட்டினுடைய ரேட் ஒரு டாவிஷ் ஸ்டாண்ட்ஸ், இது ரெண்டும் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருந்ததுனால இது மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்குமா, மார்க்கெட் ஏறுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. மேலும் வரும் வாரத்தில் பார்த்தோன்னா பேங்க் ஆஃப் ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் இருக்குது. அதுபோல் நம்மளுடைய யூஎஸ் இந்தியா ட்ரேடு நெகோசியேஷனும் இருக்கிறது. ஆனால் சனிக்கிழமை அன்று யூஎஸ்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, இந்தியாவோட நாங்கள் பழைய ரேட்டுக்கே எடுத்துப்பாங்க போல் தெரிகிறது. ஏன்னா நிறைய பேர் அப்ஜெக்ஷன்ஸ் ஆஸ் எகென்ஸ்ட் இந்தியா வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் அஸ் அப்படின்னே சொல்லலாம். இரண்டாவது, அங்கே யூஎஸில் கீ டேட்டா ரிலீஸ் ஆக இருக்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, ரீட்டைல் சேல்ஸ், தென் பிஎம்ஐ ஃபிகர்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா. ஸோ இதெல்லாம் ஒரு மார்க்கெட் டைரக்ஷனை நமக்கு லீட் பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதுபோல் பிஎம்ஐ டேட்டா பொறுத்தாக்க உலகம் பூராவுமே இருக்கிறது, இந்தியாவிலும் இருக்கிறது என்று சொல்லலாம். ஸோ வரும் வாரத்தில் இந்த மேக்ரோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், தென் எஃப்ஐஐ ஃப்ளோ, தென் நம்மளுடைய ப்ராக்ரஸ் இண்டோ யூஎஸ் ட்ரேடு டீல், இந்த அக்ரிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, வாயால் சொல்கிறாங்க ஒரு டீல் அக்ரிமெண்ட் சைன் ஆகணும்ல, அது வந்துடுச்சுன்னா ஒரு பெட்டர் இம்பேக்ட் இருக்கக்கூடும். மேலும் ரூபாயும் இந்திய மதிப்பும் டாலரும் அதனுடைய ட்ரெண்டு, இதெல்லாம் இதை தவிர குளோபல் கியூஸ் எல்லாம் சந்தைகளில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லலாம். இதை தவிர ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்ஃப்ளோ நவம்பரில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 21% மேலே உள்ளே வந்திருக்கிறது. அதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தானே. இதுமாரி ஃபெட்ரல் ரேட் கட், ஹையர் யூஎஸ் க்ரோத் அவுட்லுக், இதனால் அங்கே பார்த்திங்கன்னா இந்த ஆன்கோயிங் லிக்விடிட்டி சப்போர்ட் இந்த பாண்டு மார்க்கெட்டில் இருக்கிறதுனால இது அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 40 பில்லியனுக்கு வாங்குகிறாங்க. ஸோ இது ஒரு சப்போர்ட்டிவ் டு த பாசிட்டிவ் சப்போர்ட் டு த மார்க்கெட்னு சொல்லலாம். அதாவது சென்டிமெண்ட்டை பாசிட்டிவாக மேலே எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களில் அதுவும் ஒன்று அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். துறைகளை பார்க்கும் பொழுது போன வாரத்தில் பார்த்திங்கனாக்கா எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்சூரன்ஸ் 100% சொல்லியிருக்காங்கல்ல, அதனால் அந்த துறைகளில் மொமெண்டம் இருக்கக்கூடும். இது நம்ம புதன்கிழமையிலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம். அதுமாரி ப்ரீஷியஸ் மெட்டல் பார்த்தோன்னா அதுலேயும் மொமெண்டம் இருக்கக்கூடும், தட் இஸ் கோல்டு, சில்வர். தென் மெட்டல் ஸ்டாக்ஸும் வாய்ப்புகள் நன்கு இருக்கக்கூடும். ஏன்னா மெயினாக இப்போ அடிஷ்னல் ஸ்டிமுலஸ் பேக் ஃப்ரம் சைனா சொல்லிகிட்ருக்காங்க அவங்களுடைய எக்கானமியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. அதனால் மெட்டல் ஸ்டாக்ஸ் மாத்திரம் இல்லாமல் ஃபினான்ஸ் அண்ட் ரியாலிட்டிலையும் மொமெண்டம் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இவையெல்லாம் ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடும். மேலும் டெக்னிக்கலாக பார்த்தோன்னா மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் கேண்டிலான டெய்லி ஃப்ரேமை வைத்து பார்க்கும் பொழுது இந்த 26,000க்கு மேலே நின்றதுன்னு வச்சுங்களேன், ஜஸ்ட் மார்க் பண்ணிங்க. 26,178.70, 26,178.70 மற்றும் 26,202.60, 26,202.60 அந்த லெவல் வரலையும் மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த மொமெண்ட் அதை இந்த 2 கிராஸ் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் 500 பாயிண்ட் வரலையும் மேலே போகும். அதுபோல் கீழே ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோன்னா 25,947.65, 25,947.65. அடுத்தது 25,820, இதுவும் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக
இருக்கக்கூடும். மேலும் வரும் வாரத்தில் 15 ஐபிஓ போன வாரம் சொன்னோம்ல, அது எல்லாம் லிஸ்ட் ஆகுது. 4 ஐபிஓ புதுசாக உள்ளே வருதுங்க. ஸோ மேலும் நண்பர்களே, வரும் வாரம் நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணக்கூடிய பங்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்விக்கி, அதை பாருங்கள். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக். நன்றி, வணக்கம்.